கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் சொல்ற நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறார். நம்ம லைஃப்ல சில யுத்தங்களை செட் பண்றதே கர்த்தர் தான். தேவன் நம்மை அறியாத வழியிலே நடத்துகிறார் என்றாலே புரிந்து கொள்ளுங்கள், நாம் நினையாத வேற ஒண்ண அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை எல்லா கண்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க பார்வோன் சார்பாக. இந்த மார்க்கத்திலிருந்து இவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, அவரால் இவங்களை ரட்சிக்க முடிந்தது, அவரால் இவங்களை நடத்த முடியல. இப்படி பார்வோன் சொல்லட்டும். வாழ்க்கையில உண்டாகிற ஸ்ட்ரகிள், அடுத்த ஸ்டெப்ல கால் எடுத்து வைக்க முடியல, முன்னாக போக முடியலன்னு வரும்போது பார்வோன் சொல்றான், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது. ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து வருவது மட்டுமல்ல, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே நான் காண்பதில்லை. நான் இல்லாமல் போக அல்ல இந்த யுத்த களத்தை கர்த்தர் ஏற்படுத்தினது. என்னை இதுவரை காயப்படுத்தின, பலவீனப்படுத்தின, ஒடுக்க நினைத்த, இல்லாமல் போக பண்ணும்படி எல்லா திட்டமும் போட்ட எகிப்தியனை இனி என்றைக்குமே காணாதிருக்கும்படிக்கு கர்த்தர் இந்த யுத்த களத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் சொல்றவங்க ஆமென் என்று சொல்லி